26 அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கு. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு வார்த்தை என்ன செய்றார்? ஒரு சவால் நிறைந்த ஒரு வார்த்தை. பிடிக்கப்பட்டிருக்கிற பவுல் பிடிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனா தைரியமா நிக்கிறார். தைரியமா என்ன சொல்றாருன்னா, அது எப்படி இந்த தைரியம் வரும்? கர்த்தரோட இல்லாட்டிலாம் வராது. அப்ப அவர் சொல்றாரு, அகிரிப்பா ராஜாவே, நான் அங்க கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. பரம தரிசனத்துக்கு எனக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு விஷன் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். என்னை ஒரு திட்டத்துக்கு நேராக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ராஜாவை பார்த்து சொல்றார். என்ன அப்படின்னா 18வது வசனம், அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தாவுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறந்து கொடுத்து இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இப்ப உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அது நிமித்தமாக நான் இப்ப வந்து நிற்கிறேன். எனக்கு இந்த சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் ராஜாவை உனக்கு முன்னாடி நான் ஏன் நிற்கிறேன்? நான் தரிசனம் இல்லாதவனா இருந்தேன், ஆனா என் வாழ்க்கையை தரிசனம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தரிசனம் இருக்குது. ஏதோ வாழ்ந்து ஏதோ மரித்து போகிற ஒரு இடத்துல நம்மளை கர்த்தர் கூப்பிடல, கர்த்தர் நம்மளை அழைக்கல. உங்களுக்கு எனக்கும் ஒரு பரம தரிசனம், மனுஷனுடைய தரிசனம் இல்ல, பரலோகத்தினுடைய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்ககிட்ட ஏன்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், அதனாலதான் நம்மளை போஷித்திருக்கிறார், அதனாலதான் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ அப்படியே போகிறோம். தரிசனம் உள்ளவர்களை கர்த்தர் தரிசனத்துக்கு உட்படுத்துவார். அல்லேலூயா. உங்க கையில தரிசனம் இருக்குதா? தரிசனம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? தரிசனம்னா என்னது? விஷன் இங்கிலீஷ்ல, தமிழ்ல தரிசனம் சொல்றோம். நீங்க சொல்ற என்னங்க எனக்கு புரியுது, நான் கேட்கிறேன். தரிசனம் எப்படி இந்த வருஷத்துல நடத்துவாங்க, நம்மளை கொண்டு என்ன நோக்கம்? அது அது இல்ல தரிசனம். தரிசனம்ன்றது நான் சாகிற வரைக்கும் நான் எதை நோக்கி ஓடுகிறேன், என் மரணம் வரைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? சிலுவையில மரிக்கணும் அப்படின்ற ஒரு தரிசனம். கடைசி வரைக்கும் இந்த வருஷத்துக்கு போறது என்னன்னா என்ன சொல்லலாம், அவரை வழி நடத்தப்படுகிறது. தரிசனம்ன்றது நம்முடைய ஆயுட்காலம் வரைக்கும் அதை நோக்கியே ஓடுகிறது. சில பேருக்கு சில தரிசனங்கள். உனக்கு என்ன தரிசனம்? சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும், அது தரிசனம். எதையும் பார்க்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் எதிலேயே ஓடுவாங்க. டாக்டர்ஸ், அந்த டாக்டர்ஸ்க்காக என்னெல்லாம் பண்ண முடியும், இன்ஜினியருக்காக என்னெல்லாம் பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் உலக வேலை. ஒரு பரம தரிசனத்துக்கு, பரலோகத்துக்கு ஒரு வேலை இருக்குது. அதுதான் பரம தரிசனம். பவுல் வேகமா ஓடினார், ஆனால் தரிசனம் இல்லாதவராய் ஓடினார். ஆனால் தரிசனம் அவருக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. தரிசனம் தெளிவா என்ன செய்யப்படும்? பரலோகத்திலிருந்து கண்டிப்பா சொல்லப்படும். என்ன குறிச்சு தரிசனம்? என்ன தரிசனம்? என்ன என் அழைப்பு? என்ன தெரிந்து கொள்ளுதல்? கடைசி வரை நான் எதை நோக்கி ஓடணும்? கண்டக்டர் ஆசைப்பட்டு கடைசி வரைக்கும் கண்டக்டராகவே ஓடுவாங்க, அவங்களுக்கு அந்த தரிசனம். அதே போல இது உலக வேலைக்கு ஒரு தரிசனம் இருக்கு, ஆனா பரலோகத்துக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அதனால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனால்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கோம். இல்லாட்டி நம்ம இங்கெல்லாம் வந்து உட்கார முடியாது.
ஆனா கறிக்கடை, 10 மணி ஆனா சாப்பாடு, 11 மணி ஆனா ரெஸ்ட், படுத்து தூங்கிட வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு. ஆனா இந்த பரலோகத்துக்கு ஒரு தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்துல உங்களையும் என்னையும் தேவன் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா, இணைத்திருக்கிறார். அந்த இணைப்புல சொல்றாரு, அந்த பரம தரிசனம் நம்ம கூட செயல்படணும். அல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஏதோ போனோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைய அநேகர் வாழ்றாங்க. அந்த வாழ்க்கைக்கு உங்களை கர்த்தர் என்னை அழைக்கல. அல்லேலூயா. நமக்கு ஒரு தரிசனம் இருக்குது. பவுல் தரிசனமற்றவராய் ஓடினார். தரிசனம் எப்பொழுது பெற்றுக்கொண்டாரோ, அழைப்பை எப்பொழுது உறுதிப்படுத்திக் கொண்டாரோ, நான் போகிற பாதை தவறு, எப்பொழுது நான் போகிற பாதை சரி என்று எப்பொழுது தெளிவுபடுத்தினாரோ, அதுக்காக அவர் பிரயாசப்பட்டார். அல்லேலூயா. அதுக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார். அப்ப தரிசனத்துக்கு பிரயாசப்படணும், அர்ப்பணிக்கப்படணும். தரிசனம் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருந்தா தரிசனம் தரிசு நிலமா போயிடும். தரிசனம் என்னமா மாறிடும்? ரகசிய நிலமா, இல்லாட்டி காணல் நீரை போல போயிடும். காணல் நீர் எப்படி? அங்க பார்த்தா தண்ணி மாதிரி தெரியும், நமக்கு இருக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அங்க போய் பார்த்தோம்னா ஒண்ணு இருக்காது. அப்ப இந்த தரிசனம் பரலோகம் தந்தது. அந்த பரலோகத்தோடு இணைந்து கொண்டாதான் தரிசனம் நிறைவேறும். தரிசனம் எப்பொழுது நிறைவேறும்? பரலோகத்தோடு. அந்த தரிசனம் எனக்கு தந்துட்டு நான் மாட்டுக்கு ஒரு ஓரத்துல ஓடக்கூடாது. அப்படி ஓடுன மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். யார் அது? யோனா ஓடுனார். யோனா தரிசனம் கிடைச்சிருச்சு, எதை நோக்கி ஓடணும்னு அவருக்கு தெரியுது. ஆனா அவர் வேறொரு பாதையை நோக்கி ஓடிட்டார். அப்ப தரிசனம் நமக்கு வரும் பொழுது அந்த தரிசனத்தை நோக்கியே ஓடணும். இயேசு தரிசனம் பெற்றவராக அவர் வந்தார். என்னன்னா, நான் சிலுவையில மறிக்கணும், நான் சிலுவையில மறிக்கணும், சிலுவையில நான் மறிக்கணும், 3வது நாள் உயிர் தரணும், நான் ரத்தம் சிந்தப்படணும், ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை நான் தரணும். நான் ரத்தம் சிந்தப்படுறேன்னா பாவ மன்னிப்பு என்ன செய்யாது? அதே தரிசனம் கடைசி வரைக்கும் ஒரே நோக்கம், நான் சிலுவையில மறிப்பேன், நான் சிலுவையில மறிப்பேன். அதான் தரிசனம். நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் எதை நோக்கி ஓடுகிறதோ அதுதான் தரிசனம். அப்ப இதுவரைக்கும் நம்ம எதை நோக்கி ஓடி இருக்கிறோம்? வேலை வேலை வேலைன்னே பாதி வாழ்க்கை ஓடிடுச்சு. இன்னைக்கு வேலை கிடைக்கல, அடுத்த வாரம் வேலை கிடைக்கல, நல்லதான், எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அதுவும் உண்மைதான், குடும்பத்தை நடத்துகிறது. ஆனா அந்த வேலையோடு சேர்ந்த ஒரு தரிசனம் நமக்கு இருக்கு. இந்த தரிசனம் என்னன்னா, 4 பேருக்கு இயேசுவின் ரட்சிப்பை நம்ம அறிவித்தாங்க. அது நமக்கு தரிசனம். அல்லேலூயா. அந்த 4 பேர் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? கஷ்டப்படுகிற குடும்பத்துக்கு ரட்சிப்பை சொல்லும் பொழுது அந்த இடத்துல பரம தரிசனம் நிறைவேறும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். அந்த தரிசனத்துக்காக உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்றாரு, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. என்ன நிலைமை வந்தாலும் நான் அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இன்னைக்கு நான் சிறைபிடிக்கப்பட்டு நான் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ராஜாவே, ஆனா அந்த தரிசனம் எனக்கு முன்னாடி இருக்குது. அல்லேலூயா. நான் பயப்படல. என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், நான் பயப்படல. என்ன அந்த தரிசனம்? அதான் அடுத்து மேல சொல்றாரு, அவர்களை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், அவர்களை பற்றும் இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால பாவ மன்னிப்பு. நம்ம ஜனங்களுக்கு சொன்ன இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது விசுவாசம், விசுவாசம் வரும் பொழுது உங்க பாவம் மன்னிக்கப்படும். இயேசுவண்டை வரும் பொழுது பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். மட்டுமல்ல சொல்றாரு, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருக்குரிய ஒரு சுதந்திரம் இருக்குது. அல்லேலூயா. நீங்க நானும் பரிசுத்தமாக இருக்கிறோம். நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. என்ன சுதந்திரம்? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர
நித்திர சுகாதாரம் என்ற சுதந்திரம் இருக்குது. இருக்குதா இல்லைங்களா? எல்லாரும் நம்மளை போல கூப்பிட முடியாது, எல்லாரும் நம்மளை போல ஜெபம் பண்ண முடியாது, எல்லாரும் போய் பிசாசெல்லாம் துரத்த முடியாது, எல்லாரும் வியாதிக்கெல்லாம் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளை மட்டுமே செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அந்த தரிசனம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே மக்களுக்காக ஜெபிக்கணுமே, அவன் மனம் திரும்பப்படணுமே, பரலோகம் வரணுமே, குடும்பம் மாறணுமே, இந்த சண்டையின் ஆவி போகணுமே, விபச்சாரத்தின் ஆவி போகணுமே, பெரும்பாடுகள் நீங்கணுமே. இது எல்லாத்துக்கும் இந்த பரம தரிசனம் இல்லை. உலகத்துக்கு ஒரு தரிசனம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா 5 மணி மீன் கடைக்கு போகணும். மீன் கடையில் ஆளு கூட்டம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதுக்கு முன்னாடி நான் 5 மணிக்கு என்ன செஞ்சிடணும், சில பேர் 3 மணிக்கு தான் போயிடுவாங்க. எப்ப? ஞாயிற்றுக்கிழமை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு தரிசனம், சனிக்கிழமையே ரெடி ஆயிடுவாங்க. இந்த ஒரே இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும், இன்னைக்கு நாம பாட்டு பாடணும். இப்ப எத்தனை மணி? 7 மணி காலையில கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கணும். வெறுங்கையா போகக்கூடாது. ஆண்டவரே அப்படியே ஜெபிக்கணும். காணிக்கை எடுத்துக்கிட்டு, வசனத்தை எடுத்துக்கிட்டு, பாட்டை எடுத்துக்கிட்டு, ஒரு ஆயத்தமுள்ள இறுதி. மரியாள் இயேசு அடக்கப்பட்ட உடனே சீசர்களை காட்டிலும் அந்த பெண்மணி அதிகாலை இருட்டோடே எழுந்து இயேசுவை தேடி ஓடுறாங்க. அதிகாலையில இந்த அக்கறை யாருக்கு வந்திருக்கணும்? சீசர்களுக்கு வந்திருக்கணும். நம்முடைய பிரயாசம், அக்கறையை தேவன் அறிவார். சீசர்களுக்கு தரிசனமாகல, யாருக்கு தரிசனமானாரு? மரியாளுக்கு. ஏன் தரிசனமானாரு? அந்த தேவனை தேடணும். அந்த இருதயம், என் ஆண்டவரை காணாமே, என் ஆண்டவர் என்ன ஆயிட்டாரு? அதிகாலையில எழும்பி ஓடுறாங்க. இங்கதானே வச்சிருப்பாங்க, இங்கதானே வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய கல்லை போட்டு அடிச்சாங்க, பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாலு அப்படி ஆயிடுச்சு சொன்னாங்க. தேடி ஓடுறாங்க. அந்த தேடி ஓடுகிற இருதயம் தேவன் தரிசனத்துல காண செய்வார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட இருதயத்துல ஓடி வருகிறீங்க? 8:30 மணி, 9:30 மணி ஆராதனை, 9 மணி, 10:30 மணி வந்தீங்கன்னா தரிசனம் கிடைக்காது. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிற தெய்வம். சீசருக்கு தரிசனமாகணும், அம்மாவுக்கு தரிசனமாகிறார். ஏன்னா அந்த வாஞ்சியை அங்கே தரிசனமாகி அந்த அம்மாவுக்கு ஒரு நிம்மதி வந்துருச்சு. அந்த ஆண்டவர் எங்க நிம்மதி வந்துருச்சு? கர்த்தர் பார்க்கலாம். நான் கர்த்தர் சொன்னார் சில காரியம். ஆனா அந்த அம்மாவும் இயேசு மேலே போகும்பொழுது அந்த மேல் வீட்டறையிலே காத்திருந்தாங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற அந்த பரம தரிசனம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். இருக்குதா உங்களுக்கு ஏதாவது தரிசனம்? தரிசனம் வர இந்த விடுதலை ஊழியத்தோடு சேர்ந்து போற கொடுத்திருக்கிறார். சுகம் ஆயுத்தான் தீரணும். மக்கள் விடுதலை ஆயுத்தான் தீரணும். அற்புதம் நடந்துதான் தீரணும். அதான் நம்ம தரிசனம். நம்ம தரிசனம் ஒரே நோக்கம், மக்கள் விடுதலையாகணும், மக்கள் சுகம் பெறணும், மக்கள் கண்ணீர் துடைக்கப்படணும். இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா நீங்களும் நானும் இருக்க முடியாது. கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ பாருங்க, கீழ்ப்படிஞ்சனால அவர் சொல்றாரு, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, அதுக்கு மேல ஒரு வசனம் விட்டு அவர்கள் இருளை விட்டு அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கு. இதுதான் உங்க தரிசனம். என்ன பரம தரிசனம்? என்ன தெளிவா அகிலிப்ப ராஜா கிட்ட சொல்றாரு, எனக்கு பரம தரிசனம் எனக்கு என்ன தெரியுமா ராஜாவே, ஏன் நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னு தெரியுமா? அவர் சொல்றாரு, அவர்களை என்னை பற்றும் விசுவாசத்தினால் அந்த தரிசனத்துல நான் வேலை செய்யணும். என் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக நான் ஜனங்களை மாற்ற வேண்டியது இருக்குது. அது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அவங்க எல்லா
எல்லாரும் இந்த முழு உலகம் என்ன செய்யணும்? அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, இருளை விட்டு அந்த தரிசனம் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தரிசனம்? நமக்கு இதுதான் வேலை. அந்த வேலையை நீங்க இணைஞ்சு கொள்ளணும். வேலையில இணைந்து கொண்டு இதுதான் நம்ம வேலை. பாவ மன்னிப்பு பெறணும். ஜனங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? பெறணும். பரலோகத்தினுடைய சுதந்திரம், அந்த பரிசுத்தமானங்கிற சுதந்திரம். அது மட்டுமல்ல, அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு, சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை உடைக்கணும் இருந்தா இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலும் அது உடையும். அல்லேலூயா. நிலைமையானாலும் ஓடுவதற்கு அந்த பரம தரிசனத்துக்கு கர்த்தர் பலனை தந்து அவளை யாருக்கு முன்னாடி இருக்கிறாரு? பெரிய அதிகாரி உங்களுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் சொல்றாரு, ராஜாவே என் தரிசனம் மாறல. பயந்துகிட்டுலாம் அவங்க முன்னாடி நிக்கல. என்ன நான் எதற்கு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இருக்குது என் ஆண்டவருடைய அவரை பற்றும் விசுவாசம் ஜனங்களுக்குள்ள வரணும். பாவ மன்னிப்ப ஜனங்கள் பெறணும். அவருக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளணும். இருளின் அதிகாரத்திலிருந்து அவர்கள் வெளியே வரணும். தெளிவா சொல்றாரு. அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வரணும். எங்க இருக்கிறாங்க? இருள்ல கிடக்குறாங்க. நானும் ஒரு காலத்துல இருள்ல தான் இருந்தேன் ராஜாவே. ஆனா நான் அந்த ஒளியை நான் சந்திச்சேன். அந்த ஒளியை சந்திச்சேன். அந்த ஒளி எனக்கு இப்படியெல்லாம் சொல்லிச்சு. அதனாலதான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். ராஜா கிட்ட சொல்றேன். மேல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, 16 பாருங்க, 15 வாசிங்க. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை தெரியாம ஒரு தரிசனம் போகிறாரு. ஆனா இயேசுவை தெரிஞ்ச பிறகு பரம தரிசனம் பெற்றுக்கொண்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு. கேட்ட பிறகு அடுத்த வசனம், எப்படி பேசுகிற தெய்வம் தெளிவா பேசுவார். நம்ம தெளிவுதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தெளிவா பேசி என்ன ஆக மாட்டேங்குது? தெளிவு வர மாட்டேங்குது. அப்படியே இருந்தோம்னா ஒரு நாள் வேதனை நிறைந்த நிலைமை மாறிடுவோம். நம்ம மாறும். முதலாவது என்னென்ன கீழ்ப்படிகிறது தான். கர்த்தர் என்ன சொல்ற? கர்த்தர் யார் கூட சொல்லுவார்? ஊழியக்காரன் தான் சொல்லுவார். பணக்காரன் போய் சொன்னான், நான் சொல்ல பணக்காரன் மதிச்சு போயிட்டாங்க. பணக்காரன் தாண்டி என்ன சொன்னாரு? அந்த ஒரு நான் பூமிக்கு போறேன், என் சகோதரிகள் நிறைய பேர் என்ன செய்றாங்க என்று சொன்னாரு. என் ஊழியக்காரர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும். அவர்களை நடத்துவதற்கு நான் பூமியில் அவர்களை வைத்திருக்கிறேன். அவங்களுக்கு செவி கொடுத்தா எங்க வந்துடலாம்? பரலோகம் வந்துடலாம். செவி கொடுக்கலன்னா நரகத்துக்கு தான் வரணும். நீ போயெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கு தான் வச்சிருக்க. இன்னைக்கு பாருங்க, செற்றித்து போதிக்கிற மனுஷன் கடிந்து கொண்டுதான் போதிச்சுதான் ஆகணும். வர வழியே கிடையாது. இங்க உங்களை கடிந்து கொள்ளாட்டி என்ன இங்க கடிந்து கொள்வார்? பணிபடுத்தல கர்த்தர் என்ன செய்வாரு? கடிஞ்சு கொண்டு அது சரிவராது. அதனால ஆண்டவர் பாருங்க, நான் உங்களோட பேசுறேன், அவர் என்னோட பேசுவார். என்னையும் சரிப்படுத்தானே வரணும். நம்ம பரிசுத்தவான், பூரண பரிசுத்தவான்லாம் கிடையாது. ஊழியக்காரன் அவ்வளவுதான். நமக்கும் குறை நிறைகள் இருக்கு. அப்ப அவரை புரிந்து கொண்ட பவுலிடத்திலே அவர் சொல்லுகிறார், சாட்சியாக ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு நான் தரிசனமானேன். உனக்கு ஒரு தரிசனத்தை நீ ஓடுகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா தரிசனமற்ற தரிசனத்துல நீ ஓடுகிற பவுலே, நான் உனக்கு தரிசனத்தை தருகிறேன். நீ ஓடுகிறதும் நீ துன்பப்படுத்துகிறதும் உன்னுடைய பிரயாசமா வீணா இருக்குது. ஆனா நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். ஹல்லேலூயா. அவர் தெளிவுபடுத்தின பிறகு அவர் சொல்றார், உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு
கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். அதான் தரிசனம். எங்கிட்ட ஆண்டவரே ஓடுறது? இந்த பாரு, இந்த பக்கம் ஓடு. ஆனா யோனாவுக்கு வழி சொல்லி கொடுத்தார். இந்த பக்கம் ஓடப்பானா அவன் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். யாரு கூட இணைஞ்சுக்கிறது ஆண்டவரே? அந்த சொல்றாரு, இந்த ஊழியக்காரனோட இணைஞ்சுக்கோ, அந்த ஊழியக்காரன் தரிசனத்தோடு இணைஞ்சுக்கோன்னு சொல்லுவார். அதுதான் ஓட்டம். தனியா ஓடுகிறது ஓட்டம் அல்ல, எல்லாத்துக்கும் ஒரு தரிசனம். அப்போஸ்தலன் ஐயா பவுலை பார்த்து சொன்னாரு, இதான்பா உன் தரிசனம். இல்ல ஆண்டவரே, நான் இப்படி இவங்களோட இருந்து இதெல்லாம் செஞ்சேனே. அவர் சொல்றாரு, எனக்கு தெளிவு கிடைக்கல, என் கண்ணு மறைக்கப்பட்டிருந்துச்சு, என் கண்ணு திறந்துட்டாங்க. தெளிவுபடுத்திட்டாரு. தெளிவுபடுத்துறத கையில பெற்றுக்கொண்டாரு. பெற்றுக்கொண்ட பிறகு அதை நோக்கியே ஓடிட்டார் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நான் முன்னோக்கி ஓடுறேன், நான் பின்னானதை மறந்துட்டேன். இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனா என் தேவனுக்காக எனக்கு லாபமா இருந்த எல்லா அதிகாரத்தையும் நான் இன்னைக்கு நஷ்டமும் குப்பையுமா எண்ணி இன்னைக்கு என்னையே நான் அர்ப்பணித்து இந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்பட்டவனாய் நான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடுறேன். அல்லேலூயா. ஓடும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நிறைய அற்புதம், நிறைய சுகங்கள், நிறைய வல்லமைகள், நிறைய வெளிப்பாடுகள், நிறைய வரங்கள். பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா வரங்கள், வல்லமைகள், வெளிப்பாடுகள் எல்லாம் தானா வந்துடும். முட்டி போட்டு உட்கார வேணாம், அதுக்காக உட்காராம இருந்துட வேணாம். இப்படி சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, தரிசனத்தை சரியா புரிஞ்சு கொண்டு கீழ்ப்படியாம நிரப்பாண்டவரே நிரப்பாண்டவரேன்னு நிரப்ப முடியாது. அதுக்காக சொல்லுவார். தரிசனம் சொல்லுவார், இவனோடு இணைஞ்சுக்கோ. பிலிப்பு சொன்னார், அந்த ரதத்தோடு இணைஞ்சுக்கோ. காது கேட்கணும், காது கேட்கணும். ஆண்டவரே, காது கேட்டுக்கிட்டே இருக்கணும். எங்க போனது, என்ன செய்யறது? காது கேட்டுக்கிட்டே இருக்கணும். காது, கண்ணு எல்லாம் அந்த பரம தரிசனத்துக்கு சரியா போகணும், இல்லாட்டி போகவே முடியாது. அப்ப அல்லேலூயா, இந்த பரம தரிசனத்துக்கு ஓடும். எவ்வளோ பேர் என்ன சுகமாக வேண்டியது இருக்குது, எவ்வளோ பேர் விடுதலை ஆக வேண்டியது, இன்னும் எவ்வளோ பேர் தக்கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பரம தரிசனம் கையில கொடுக்கப்பட்டுருச்சு. பரம தரிசனம் கொடுக்கப்பட்டுருச்சு. எல்லாம் ஜெபம் பண்ணி தான் நடந்துகிட்டே இருக்கு. அந்த தரிசனத்துல ஓடணும்னா எல்லாம் தருவார். இணைஞ்சுக்கணும், இணைஞ்சுக்கணும். தரிசனமா இருந்தது அவர் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கக்கூடிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படி அவருடைய கண்ணை என்ன செய்யணுமா? கண்ணை திறக்க. கண்ணை என்ன செய்யணும்? திறக்க. எனக்கே கண்ணு திறக்கலன்னா நான் மற்றவங்க கண்ணை என்ன செய்ய முடியாது? திறக்கவே முடியாது. அவனுக்கு கண்ணு திறக்கல, ஆனா கர்த்தர் கண்ணை திறந்துட்டார். திறந்துட்டு சொன்னாரு, இதுதான் உன் பாதை. இப்ப நமக்கு கண்ணு திறக்கணும். நான் எந்த பாதை? இந்த பாஸ்டர் வந்து சொன்னா இதுவும் நல்லா இருக்குது, இந்த பாஸ்டர் பேசணும்னா இதுவும், இன்னொருத்தரை பத்தி பேசினா சரி, இன்னொருத்தரை பத்தி பேசின நமக்கு தரிசனம் சரியா இல்லாட்டி இல்லாத விட்டுருங்க. இப்ப நமக்கு தரிசனம் எனக்கு சரியா இல்லைன்னு, என் கண்ணை சரியா நான் திறக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் சொல்றது சரி மாதிரியே தெரியும். அதுக்கு சொல்லுவாங்க பாருங்க. இவர் சொல்றாரு, நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துல என்ன செய்றேன்? அந்த கண்ணை திறக்கணுமா இருந்தா எனக்கு கண்ணு மறு திறந்திருக்கணும். அல்லேலூயா. ஏன் தரிசனம் சரியா இருந்தா மற்றவங்களை சரியான வழியில நான் கூட்டிட்டு போய முடியும். டாக்டருக்கு தரிசனமே சரியில்லாம மெக்கானிக்க படிச்சுட்டு வந்துட்டாரு வைங்க, நிலைமை என்ன ஆகும்? எலும்பெல்லாம் சுத்தி இருந்து உடச்சு தள்ளிடுவாரு இல்லையா? மெக்கானிக்கு கண்ணு சரியா திறக்கப்படாம டாக்டருக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, அரை குறையா முடிஞ்சிச்சு கதை. இதெல்லாம் கழுத்தை கழட்டி மாட்டிடுவாரு.
இது போல சொல்ற கண்ணு திறக்கணும். நம்ம கண்ணு திறக்கணும். ஆண்டவரே, நான் இந்த பாதையில ஓடுகிறேன். எனக்கே கண்ணு தெரியாம இன்னொருத்தனை கண்ணு என்ன செய்ய முடியாது? அவனை சரியான நீதியில கொண்டு போக முடியாது. எனக்கு கண்ணு திறக்கணும். நான் எங்க நிக்கிறேன்? என் அழைப்பு என்ன? என் ஜெப வாழ்க்கை என்ன? என் வேத வாசிப்பு என்ன? என் பரிசுத்தம் என்ன? என் கண்ணு நல்லா திறந்திருந்தா தான் நான் இன்னொருத்தருடைய கண்ணை திறக்க முடியும். அதனால பவுல்கிட்ட சொல்றாரு, பவுலே, நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன். இதுதான் ஒரு தரிசனம். அப்ப சொல்றாரு, ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அதை நோக்கி ஓடுகிறேன். இப்பையும் அந்த தரிசனத்துக்காக ராஜாவே உங்க முன்னாடி நின்று இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அந்த தரிசனத்தை விட்டு நான் விலக மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தரிசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு எப்படி முக்கியமோ, ஊழியத்துக்கு தரிசனம் முக்கியம். ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விசுவாசம் ஒரு சபைக்கு வரணுமா இருந்தா ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து திருவந்தியில பானம் பண்ணுகிறது ஒரு சபையின் அங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பை போல ஒரு தரிசனம் ஊழியத்துக்கு ரொம்ப. அந்த இன்ச்சம் ஜாப் பண்ணோம், பாட்டு பாடணும், எல்லாம் செஞ்சோம். என்ன ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே செய்யலையே. தரிசனத்தை நோக்கி ஓடுனாதான். தரிசனத்தை முதல் பெற்றுக்கணும். என்ன தரிசனம்? நமக்கு அந்த தரிசனத்தை பெற்றார் சரியா ஓடுனார். தரிசனம் இல்லாட்டி சரியா என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. இவர் சொல்றது சரியா இருக்கும், அவர் சொல்றதும் சரியா இருக்கும். 10 பேர் சொல்றதும் 10 இடத்துக்கு போகும்போது என்ன இருக்கும்? சரியா இருக்கும். ஆனா நம்ம தரிசனத்தை சரியா பெற்றுக்கொண்டாதான் யார் சொல்றது சரி, யார் சொல்றது தப்புன்னு தெரியும். இல்லாட்டி ஆமா பாஸ்டர் அங்க போனேன், அவரும் நல்லா தான் பேசினாரு, அதுவும் எனக்கு சரியா தான் தெரிஞ்சு, விசாசம் சரியா தான் பேசுவான். தவறான வழியில நம்மளை கொண்டு போயிடும். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு தரிசனம் சரியா தெரியணும். எங்கப்பா போறீங்க? என்ன இது? இல்லை, எங்க பாடம் இதுதான், இப்படிதான் எங்க ஊழியம், எங்க செபம் இப்படிதான், நாங்க இப்படிதான் போகிறோம் ஆண்டவருக்காக. பாருங்க, இந்த வசனத்திலேயே அந்த பரலோகத்தினுடைய இருதயம் ஃபுல்லா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த ஒரு வசனத்துல எல்லாமே தெரிஞ்சு. பாருங்க 18 பாருங்க, அவர்கள் என்னை பற்றும் யாராவது வாசிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்ணை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். கண்ணை திறக்கணும். இன்னைக்கு கண்ணை பிசாசு என்ன பண்ணிருக்கான்? இருளின் அதிகாரம், இருள் வெளிச்சம் இல்லாதபடி இருக்கிறாங்க. கண்ணை திறக்கணும், வெளிச்சத்தை பார்க்க வைக்கணும், பாவ மன்னிப்பு பெறணும், விசுவாசத்தை பெறணும், அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான் பரலோகத்தினுடைய வேலை. அப்ப சாத்தானுடைய அதிகாரத்துல இருந்து என்ன செய்யணும்? அப்ப அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. நம்ம அதிகாரம் இல்லாம போனா அந்த அதிகாரம் உடையுமா? உடையாது. அதிகாரம் எங்கிருந்து வரும்? அதிகாரம் ஏற்படுத்தினவரை சரியான விதத்துல தரிசிக்கும் பொழுதுதான் அதிகாரம் வரும். இல்லாட்டி அதிகாரம் என்ன செய்யாது? அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பவுல் போய் பிசாசு துரத்தினாரு. ஆனா அதிகாரம் பெறாத 2 பேர் போய் பிசாசு துரத்த போனாங்க. பவுல் சொல்ற இயேசு நாமத்துல பிசாசு என்ன செய்யும்? என்ன செஞ்சு? எல்லாம் ஆமா, எல்லா ட்ரெஸ்ஸையும் உருகி நிர்வாணமா அனுப்பிடுச்சு. அதுகளுக்கு நல்லா தெரியும் என்ன அதிகாரம் உள்ளவர்கள் அப்படின்னு தெரியும். அதிகாரத்துக்கு அதிகாரமா நம்ம நடந்து கொள்ளணும். கீழ்ப்படிதல், பரிசுத்தம், உண்மை, ஒப்புக் கொடுத்தல், அர்ப்பணித்தல், சகித்துக் கொள்ளுகிறதல், இதெல்லாம் நமக்கு வேணும். ஊழியத்துல நிறைய சகிப்புத்தன்மை ஊழியத்தில் எல்லாத்துக்கும் பவுல் எல்லாத்துலையும் கடந்து போனான். ஆறுதலான சோதனை, கல்லர்களான சோதனை, உறவினான சோதனை, எல்லாத்துக்கும் மோசம், நாசம் எல்லாம். ஆனா தரிசனம் இழந்து போகல. தரிசனம் கொடுத்தவரை இழந்து போகல. அல்லேலூயா. நம்ம பாதை அப்படிதான். நமக்கு என்ன இருக்குதோ ஒரு நாளும் உருவாக்கவே கூடாது. நான் கீழ்படிஞ்சு வேகமா போறேன். அல்லேலூயா. நம்ம நிரமமா இருக்கும். உங்களை என்னைய தெரிஞ்சு கொண்டது எதுக்கு அப்படின்னா இந்த தரிசனத்துக்கு வேலை செய்யணும். பரம தரிசனத்தோடு இணைந்து கொள்ளணும். தரிசனம்
தரிசனம் தெளிவாயிடுச்சுன்னா நம்ம ஓடுகிற ஓட்டமும் தெளிவா ஓட கர்த்தர் கிருபை செய்யணும். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம சொல்லுகிறோம்.